Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைல் வெஜ் பாப்ஸ். இது ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் வெஜ் பப்ஸ் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சுகர். இது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும், அதனால சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 3/4 கப் தண்ணி வந்து 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இது 2 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணினா நம்மளுக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். இது நம்ம 2 போர்ஷனுக்காக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிளில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒர்க் ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். மில்கி மிஸ்ட் பிராண்ட்லேருந்து நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் எடுக்கலாம். 100 கிராம் பட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் த மாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணி நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இன்னொரு ஷீட் வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு இது நிறைய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல அந்த மாவை இது மேலே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வர்ச்சுவல் லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை தவிர மீதி இருக்க 2 போர்ஷன்லையும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு சைடில் பட்டர் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் மைதா ஃபஸ்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இப்போது மேலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட், அப்புறம் அந்த சைடில் ஒரு ஃபோல்டு. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சூப்பரான பப்ஸ் லேயர் கிடைக்கும். அதுக்காக பண்ணுறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு, ரைட் சைடில் ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பட்டர் வந்து ஒரு சைடில் அப்ளை பண்ணால் போதும், ஏன்னா நம்ம ஃபோல்ட் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் மைதா. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாவை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம 3 தடவை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லேஸ் கிடைக்கும். இது 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 1 மணி நேரம் கழிச்சு இந்த மாவை எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்க போகிறது. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு பப்ஸ் லேஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான பப்ஸ் லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அது இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டோம், அப்புறம் லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி இந்த சைடில் ஒரு மடிப்பு, அந்த சைடில் ஒரு மடிப்பு. கொஞ்சம் இதில் முக்கியமாக பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அப்ளை பண்ண வரும். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மடிப்பை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு 100 கிராம் பட்டர் தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் மைதா. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல லேயர்ஸ் வரும் நம்மளுக்கு. இதை நம்ம இன்னொரு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3ஆவது தடவை ஃபோல்ட் பண்ணி விரிச்சுக்க போகிறோம். 3rd டைம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். பட்டர் அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பேக்கரியில் எப்படி செய்வாங்க தெரியாது, நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அதே டைமில் நம்மளுக்கு கிறிஸ்பியான பப்ஸ் கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னொரு டைம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ஃபோல்டிங். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போ நம்ம பப் ஷீட் எடுக்க போகிறோம். 4th பப் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4th டைம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம லைட்டாக திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா ஈக்குவலான ஷேப் கிடைக்கிறதுக்காக. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பப் ஷீட் ரெடி பண்ணலாம். இந்த மாவில் நம்ம குட்டி பப்ஸ் செஞ்சோன்னா ஒரு 10லேருந்து 12 பப்ஸ் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு 8 பப் ஷீட் கிடச்சிருக்கு.
இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சோன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் பட்டர் ஷீட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் பப் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது பச்சை வாசனைலாம் போயிட்டுக்கப்புறம் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் க்ரீன் பட்டாணி, இதை நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, இதையும் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பப்ஸோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை பப் ஷீட்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு சைட்லலாம் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி இதை சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை பட்டர் பேப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 25 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான பப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.